சவுத் ஃபேஸிங்கில் வீடு கட்டுறவங்களுக்கு என்னென்ன தவறுகளும் பிழைகள் ஏற்படுறதுல மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ மற்றும் யோகங்களும் எப்படி சரியாக இருந்தால் என்ன மாதிரியான ஒரு அமைப்பில் நம்ம வாழ்வோம் அப்படி. சவுத் ஈஸ்ட் இந்த மூலையில் வந்து வெளியில் ஒரு டாய்லெட்டு போட்டிருந்தால் தப்பு. ஃபஸ்ட்டு டாய்லெட்டு போட்டிருக்கிறோம் தப்பு. பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறை ஏற்பட்டுரும். பாத்ரூம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழை பெய்யும் போதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக பணம் செலவழியும், சுகம் இருக்காது. கிச்சன் சிங்க்குமே சவுத் ஈஸ்ட் கார்னரில் வைக்கக்கூடாது. அப்புறம் பெரிய எக்கச்சக்கமான மோர் ஸ்பேஸ், அக்னி மூலையில் நிறைய காலியிடம் வருது. அப்போது கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் அமைங்க, ஆஃபீஸ் வச்சுக்கோங்க. மாடிப்படி அவுட் சைடு சவுத் வெஸ்ட் கார்னரில் ஹைட் ஆஃப் த பில்டிங். நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேஸிங்கில் வீடு கட்டுறவங்களுக்கு என்னென்ன தவறுகளும் பிழைகள் ஏற்படுறதுல மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ மற்றும் யோகங்களும் எப்படி சரியாக இருந்தால் என்ன மாதிரியான ஒரு அமைப்பில் நம்ம வாழ்வோம் அப்படின்றதான். முதல் மிஸ்டேக்ஸை பார்த்துருவோம். ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் மிஸ்டேக்ஸ், ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் ரைட்ஸ்ன்னு வச்சுக்குவோம். செவ்வாய்க்கு தெற்கு திசை, தெற்கு திசைக்கு உண்டானவர் சிகப்பு செவ்வாய். ஸோ அதுக்காக தான் இந்த இதில் இருக்கிறதுல நம்ம சரியாக மிஸ்டேக்ஸ் பண்ணோம்னாக்கா அதனுடைய விளைவுகள் தாக்கங்கள் மிஸ்டேக்ஸ்னால் வருவது. ஃபஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டுங்கிறது தெற்க பார்த்த வீடு. இப்போ உதாரணத்திற்கு ஒரு வீடு நீங்கள் சவுத் ஃபேஸிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சவுத்து, இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஓகே, சவுத் ஃபேஸிங். சவுத் ஈஸ்ட் இந்த மூலையில் வெளியில் ஒரு டாய்லெட்டு போட்டிருந்தால் தப்பு. சவுத் இது நார்த் ஃபேஸிங் ஹவுஸாக இருந்தால் கூட சவுத் ஈஸ்ட் தப்பு. ஸோ இப்போ சவுத் ஃபேஸிங் தான் பார்க்குறோம். ஃப்ரண்ட்டில் சவுத் ஈஸ்ட் கார்னர் டாய்லெட்டு, பாத்ரூமு. ஒருவேளை போரே இங்கே போட்டுட்டு அதுக்கு மேலே வாட்டர் டேங்க் வச்சால் தவறு. ஸோ டாய்லெட்டு, பாத்ரூமு, வாட்டர் டேங்கு, செப்டிக் டேங்க்கு, சம்பு, போர்வெல், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மாஸ்டர் பெட்ரூம், பூஜை ரூம், கிச்சன் சிங்க்கு, எம்டி ஸ்பேஸ், ஸ்விம்மிங் பூல். இப்போ ஒன்றா பார்ப்போம். சவுத் ஈஸ்ட் ஃப்ரண்ட்டில் இப்படி 4ஆக பிரிக்கிறோம். சவுத் ஈஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டாய்லெட்டு போட்டிருக்கிறோம் தப்பு. பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறை ஏற்பட்டுரும். பாத்ரூம் போட்டிருக்கிறோம், தண்ணியாக காசை செலவழியும். வாட்டர் டேங்க் போட்டிருக்கிறோம், சுமைகள் அதிகமாக இருக்கும். செப்டிக் டேங்க், ஸோ தைராய்டு சம்மந்தப்பட்டது ஏதோ சொல்ல முடியாமல் இருக்கிற மாதிரி ஒரு நோய். சம்பு பள்ளம், பொருளாதாரத்தில் வீக்குங்கிறது சவுத் ஈஸ்ட். பெண்களுக்கு எக்கச்சக்கமாக இது நடக்கும். போர்வெல் இருந்துச்சுன்னாக்கா சவுத் ஈஸ்ட்டுக்காரர் அக்னி மூலை, அக்னி மூலைக்கு உண்டானவர் சுக்கிரன். பல வழிகளில் உங்களுக்கு பணத்தை விரயமாக்கும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழை பெய்யும் போதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக பணம் செலவழியும், சுகம் இருக்காது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற அந்யோன்யம் இருக்காது. இந்த கணவரானவர் ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தில் அடிக்ட் ஆயிடுவார். நல்லா தான் பண்ணிட்டு இருந்துறாரு, திடீர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிட்டாருன்னு சொல்கிறது, இல்லைன்னா புது வியாபாரம் பண்ணார், இல்லைன்னா இந்த செல்ஃபோனில் போயிட்டு ரம்மி விளையாண்டு ரொம்ப காசை விடுறாருங்கிறதுலாம் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோ போர்வெல்லோ சவுத் ஈஸ்டில் போடுறதுனால. மாஸ்டர் பெட்ரூம் கம்பல்சரியாக அக்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் போட்டோம்னா கல்யாணமாகி 1 வருஷத்தில் பிரிகிறது, 6 மாதத்தில் பிரிகிறது, லவ் மேரேஜ் பண்ணியுமே சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கு உண்டான அமைப்பு. இது எல்லாமே சவுத் ஈஸ்டில். கணவன் மனைவிக்கு 10 பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா, அதை விட ரொம்ப நல்ல பொருத்தம் எது தெரியுமா? வீட்டில் போயிட்டு அந்த புது வீடு, உங்கள் பொண்ணு வாழ போகுதா, அந்த வீட்டினுடைய சவுத் ஈஸ்டில் பெட்ரூம் இருந்தால், சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் இருந்தால் பொண்ணை கொடுங்க. ஏன்னாக்கா சவுத் ஈஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, இதை தான் ரூமை யூஸ் பண்ண போகிறோம்னாக்கா பெரிய பிழையாயிரும், உங்கள் பொண்ணுக்கு ஒரு கேள்விக்குறியாக போயிடும். அதனால் அந்த மாதிரி இருந்துன்னா மாற்றம் பண்ண சொல்லுங்கள். பூஜை ரூம் சவுத் ஈஸ்ட் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்கு. கம்பி கட்டுற கதை தான் அதெல்லாம். இந்த பூஜை ரூமை கொண்டு எங்கே போட சொல்கிறாங்க? அக்னி மூலையில் போட சொல்கிறாங்க, இல்லைன்னா வாயு மூலையில் போட சொல்கிறாங்க. ஏதாவது கேட்டோம்னாக்கா எங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம். என்னத்துக்கு உங்கள் அனுபவம் உங்கள் வீட்டில் வச்சுக்கணும். புஸ்தகத்துலேயும் சாஸ்திரத்துலையும் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் பார்க்கணும். வாயு மூலையில் போட்டால் விரைய ஸ்தானத்திற்கு உண்டானவர் சந்திரன், அக்னி மூலைக்கு உண்டானவர் சுக்கிரன். ஸோ நீங்கள் கிச்சனை அக்னி மூலையில் போட்டு அது எதிர்த்தாப்புலேயே பூஜை ரூம் வச்சுக்குவீங்களா? அந்த மாதிரிலாம் பல தயவு செய்து யாருக்குமே கைட் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சு மாட்டிக்காதீங்க. கிச்சன் சிங்க்குமே சவுத் ஈஸ்ட் கார்னரில் வைக்கக்கூடாது. அப்புறம் பெரிய எக்கச்சக்கமான மோர் ஸ்பேஸ், அக்னி மூலையில் நிறைய காலியிடம் வருது. கம்பேரிங் டு நார்த் ஈஸ்ட், ஈசான மூலையை விட அக்னி மூலை நிறைய காலியிடம் விட்டாலும் பெண்களுக்கு தான் இது எல்லாமே பெண்களுக்கு தான் ஏற்படும்னா அக்னி மூலைக்கு உண்டானவர் சுக்கிரன்.
குறைக்க அவருக்கு ஒரு கண் வேற கிடையாது. அதனால கண் சம்மந்தப்பட்டது, கண்ணில் வந்து புற வர்றது, கண் சரியான வந்து ஒரு மங்களம் தெரியுது, கண்ணாடி போடுறது, பசங்க பக்கத்தில் கண்ணாடி போய் அந்த செல்ஃபோன் பார்க்குறது, இதெல்லாம் அக்னி மூலை தப்பு. எம்டி ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். ஸ்விம்மிங் பூல் இப்போ இது ட்ரெண்டிங். ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டணும். மொட்டை மாடியில் கட்டுறது இல்லைன்னா கீழே போடுறது. அது எந்த பகுதியில் போடுறோன்னு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வடக்க பாதையோட வச்சுக்கோங்களேன், பின்னாடி அக்னி மூலையில் கொண்டு போய் இந்த ஸ்விம்மிங் பூல் போட்டுருவாங்க. கன்னி மூலையில் நல்ல டேபிள் சேர் போட்டு உட்காந்துட்டு அக்னி மூலையில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார்னா விலை தப்பாயிரும். இதெல்லாம் அக்னி மூலை. இது தெற்க பார்த்த வீட்டுக்கு தான் சொல்லியிருக்கேன். இப்போது சவுத் ஃபேஸிங் இருக்கு இல்லையா, சவுத் ஃபேஸிங்னா அப்போ இன்னும் கன்னி மூலையை பற்றி சொல்லவே இல்லை. கன்னி மூலையை பார்த்துருவோமா? கன்னி மூலையில் தலைவாசலில் ஃப்ரண்ட்டில். ஸோ இதில் வந்து இப்படி எடுத்துக்கிட்டோம்னாக்கா இதெல்லாம் முதல்ல அழிச்சு சொல்கிறேன், சரிங்களா? இப்போது இப்படி இருக்குது. இது வந்து சவுத் ஃபேஸிங், ஓகேங்களா? இது நார்த்து. அப்போ இது ஈஸ்ட்டாக வரும், இது வெஸ்ட்டாக வரும். ரெண்டாக பிரிங்க. இது கன்னி மூலையாக வந்துருச்சா? இப்போது இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். இந்த கன்னி மூலை தப்பு சொல்லும்போது சொல்கிறேன், யாராச்சும் இதை பார்த்துட்டு தர்க்கமாக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. எல்லாம் சாமி கும்பிட்டா சரியாக போயிருங்க, அப்புறம் இதெல்லாமா மாற்ற போகுது, அப்போ அவன் வீடு தப்பாக இருக்குன்னு அர்த்தம். யார் ஒருத்தவங்க ஏன் இந்த சப்ஜெக்ட் இல்லை, ஏதோ ஒரு சப்ஜெக்டை பார்த்துட்டு நெகட்டிவான கமெண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா, அவங்க வீடு தப்பு. ஏன்னா அடுத்தவங்க இதில் போய் மூக்கம் நுழைக்கிறது, ரோட்டில் ஏதோ ஒரு விபத்து நடந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு அவன் போய் மாட்டிக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவன் வசிக்கிற வீடு தப்பாக இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு இவருடைய வேஷ்டி பறக்கும், அடுத்தவன் வேஷ்டி பறக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பார். இல்லைன்னா காற்றுல பறந்தே இவருக்கு போயிடும். அந்த மாதிரி தான் வந்து இந்த பிழையை சொல்கிறது. அடுத்தது கமெண்ட்ஸில் பார்த்து பிடிக்கலைனாக்கா வெளியே போயிட வேண்டியதானே, என்னத்துக்கு பாவம் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு. இது சாஸ்திரப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம். உங்களுக்கு பிடிக்கலையா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கமெண்ட் செக்ஷனில் பதிவும் வேணாம், நீங்கள் பார்க்கவும் வேணாம். இப்போ நான் சொல்கிறது கன்னி மூலையை பற்றி சொல்கிறேன். கன்னி மூலை தப்பாக இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. மெயின் டோர் தலைவாசல் வந்து கன்னி மூலையில் வைக்கக்கூடாது. அதிகமான மோர் ஸ்பேஸ், எக்கச்சக்கமாக போர்ட்டிகோ மாதிரி வைக்கிறது, காலி இடம் அதிகமாக விடுறது தப்பு. அடுத்த ஒரு பில்டிங் கட்ட போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காலி இடமாக வருது தப்பு. ஸ்விம்மிங் பூல் போடுறது எக்கச்சக்கமான பொருள் விரயம் ஆகும். ஹால் போடுறது பெரிய ஹாலாக போடுறது கன்னி மூலையில் இன்றைக்கி வரைக்கும் தப்பாக கட்டுறாங்க. ஸோ நம்ம வந்து உலக நாடுகளில் வந்து ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறதுக்கு உண்டான காரணம், இந்தியா வந்து ஒரு டெம்பிள் கண்ட்ரின்னே சொல்லலாம். நிறைய கோவில்கள் இருக்குது, பிரதான கோவில். ஆனால் வாழ்கிறது மாத்திரம் தப்பாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அடுத்த நாட்டை பார்த்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ பள்ளமான மினி ஹால் போடுறது. ஸோ கீழே வந்து ஒரு ஹால் போட்டிருப்பாங்க, அதை இறங்கி 2 படி போய் பார்க்குறது. அது ஒரு டிசைன், ஒரு கல்ச்சர். இறங்கி போகிற குள்ளமான பிள்ளைங்க எல்லாம் பிறக்கிறது, வளராமல் போகிறதுக்கெல்லாம் இதான் காரணம். போடுங்க, போட்டுட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். அப்புறம் விஞ்ஞானியாக போகணுங்கிறது நினைக்கிறது, இஸ்ரோவில் போய் ஜாயின் பண்ணணும், சயின்டிஸ்ட் ஆகணும். ஏன்னாக்கா பையன் இந்த மாதிரி பிறந்துட்டார். கன்னி மூலையில் தப்பாக போட்டோம்னா என்ன நடக்கும்? தப்பு தானே, போடக்கூடாது. இன்சைடு ஸ்டெப்ஸு உள்ளுக்குள்ளே கன்னி மூலை விட்டுறது, அப்புறம் போர்ட்டிகோ போகிறது, கார் பார்க்கிங் வைக்கிறது, அப்புறம் கன்னி மூலையில் கிச்சன் வச்சோம்னாக்கா எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் வரும். இல்லைனாக்கா உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு எலும்பு பிளேட் வச்சுருக்காங்களே, இதெல்லாம் கண்ணு இருந்தால் நடக்கும். அப்புறம் காம்பவுண்டு கேட்டு கன்னி மூலையில் வைக்கிறது, மெயின் என்ட்ரன்ஸே வந்து கன்னி மூலையில் வைக்கிறது. அப்புறம் இப்போ கட்டு இப்படி கட் பண்ணி கட்டுறது, இது மாதிரி கன்னி மூலையை கட் பண்ணி கட்டுறது ஒரு டிசைன். சார் இருங்க சார் வர்றேன் அப்படின்ட்டு போடுவாங்க. எல்லாம் ஒரு லேட்டஸ்ட்டு சார், எல்லா இடத்துலையும் போடுறோம் சார், நாங்கள் போட்டிருக்கிறோம் சார், நல்லா இந்த மாதிரி போட்டிருக்கோம். எல்லாம் எவ்வளோ உங்கள் பில்டிங் யார் வேணாலும் கேட்டுட்டு போவாங்க. கேட்குறதுக்கெல்லாம் கட்டாதீங்க, நீ வாழ்கிறது தானே கட்டுறீங்க. அடுத்தவன் பார்த்துட்டு ரசனை நல்லா கட்டியிருக்கேன்னு சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்கிறதான் சொல்லணும். நல்லா கட்டியிருக்கீங்கிறது இன்ஜினியருக்கு தான், ஏன் கொத்தனாருக்கு தான் பேர் இருக்கும், உங்களுக்கு பேர் இருக்குமா? நீங்கள் மாட்டிக்குவீங்க. இந்த மாதிரி கட்டிட்டீங்கன்னா மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் உருட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தப்பு இந்த மாதிரிலாம் கட்டிட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. கட்டு இருக்கக்கூடாது, அப்புறம் கிராஸ் இருக்கக்கூடாது, அப்புறம் அப்படியே வளைச்சி கட்டுறது, அதில் பெர்கோலை வேற போட்டு லைட்டாக போட்டு அப்புறம் கீழே இருந்து மேலே அடிக்கிறது, இதெல்லாம் கன்னி மூலையில் தப்பு பண்ணுறது. அப்புறம் பெர்கோலா டிசைனு, இதெல்லாம் பிக் சைஸ் விண்டோ, பெரிய விண்டோ வைக்கிறது. கன்னி மூலை பக்கம் வந்து அப்படியே ஒரு வாய்க்கால் அப்படியே கலந்து போகும். இதுதான் வந்து இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு இருக்கிற தவறுகளும் யோகங்களை பார்ப்போம். தெற்க பார்த்த வீட்டிற்கு உண்டான யோகங்கள். பிறப்புங்கிறது வந்து ஒரு சம்பவம், பிறந்துட்டோம். இறப்புங்கிறது ஒரு சரித்திரமாக இருக்கணும். அது தெற்க பார்த்த வீட்டுக்கு உண்டான அமைப்பில் சரித்திரமாக இருக்கும். ஸோ வந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம்னு இருக்கக்கூடாது, வந்தோம் வாழ்ந்தோம் சாதித்தோம் அப்படின்ட்டு. எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்,
வாதியும் இறந்து போவான், பிரதிவாதியும் இறந்து போவான். கேஸ் மாத்திரம் நடந்துட்டு இருக்கும். அது மாதிரி கட்டிய இன்ஜினியரும் இறந்து போவார், கட்டி வாங்கின வீட்டுக்காரர் இறந்து போவார். அதில் இருக்கிற வாரிசுகள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வீடு எப்படி இருக்கணும்? சவுத் ஈஸ்டில் கிச்சன் வச்சு கட்டுங்க. பாட்டி, தாத்தா, பாட்டி, கொள்ளு பேரை, எள்ளு பேரை எல்லாம் இருப்பாங்க. ஸ்டோர் வச்சுக்கலாம். அத்தி மரம் வச்சுக்கோங்க. அக்னி மூலையில் பெரிய மரம் வச்சுக்கோங்க. யூட்டிலிட்டி ஹாலு, மெயின் டோர் வந்து தெற்க பார்த்த வீட்டுக்கு அக்னி மூலையில் வைக்கிறது. பொன் முட்டை சேரும் வெராண்டா வச்சுக்கோங்க. சவுத்து வெஸ்ட் கார்னரில் யார் ஒருவங்க மாஸ்டர் பெட்ரூம் போட்டிருக்கிறாங்களோ அவங்களாம் நல்லா வாழ்வாங்க. ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த ராகு கேது பயிற்சியோ இல்லை குருவனுடைய தாக்கமோ இல்லை 7.5 சனியில் சின்னதாக ஒரு பிழையை சந்திச்சுட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் இருக்காது. குறை வந்தால் தானங்க நீங்கள் கோயிலுக்கு போவீங்க, இல்லைன்னா அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பீங்கள்ல. அப்போது கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் அமைங்க. ஆஃபீஸ் வச்சுக்கோங்க. மாடிப்படி அவுட் சைடு சவுத் வெஸ்ட் கார்னரில் ஹைட் ஆஃப் த பில்டிங். உங்கள் வீடு தெற்கு பார்த்துருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. தெற்க பார்த்துருக்கு, இப்படி இருக்குது. இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ இது சவுத்து, இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இப்போ உங்கள் வீடு சவுத் ஃபேஸிங் இருக்கு இல்லையா, இங்கிட்டு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பில்டிங்கை விட நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் பிள்ளைக்கு கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீடு டபுள் டிக்கு போட்டுக்கோங்க. இதே சவுத் ஃபேஸிங் இந்த பக்கம் எழுத்தாப்பில் ஒரு 3 மாடி டு 4 மாடி கட்டியிருக்காங்க, ட்ரிபிள் டிக்கு போட்டுக்கோங்க. அதைத்தான் சொல்லியிருக்கேன், ஹைட் ஆஃப் த பில்டிங். ஈஸ்ட் அண்ட் நார்த்து வாய்க்கால் போகுதுன்னா திருப்பதி மாதிரி பணம் கொட்டும். எவ்வளோ கொட்டும்? எக்கச்சக்கமாக கொட்டும். இப்போது அடியேன் சொன்ன இந்த யோகங்களும் தவறுகளும் இருக்கின்றத நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. ஸோ இதில் இருக்கிற பிழைகள் எல்லாமே உங்கள் வீட்டை ஒப்பிட்டு பாருங்கள். இல்லை நீங்கள் புதுசாக பிளான் போட்டுட்ருக்கீங்கன்னா இதெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு இன்ஜினியர்கிட்ட கேட்டுக்கோங்க. இப்போ அடியன் வந்து வரைபடம் அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அடியன் இருக்கிறது மதுரையில் இருக்கேன், தெற்கு வாசலுங்கிற ஒரு பகுதியில் இருக்கேன், மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க மதுரையில் நேரில் வந்து பார்க்கலாம். அடியேனே ஃபோன் எடுத்து பேசுவேன், மற்றவங்க மாதிரி பேச மாட்டீங்களே. இல்லை, எங்கள் ஆஃபீஸில் ஸ்டாஃப் எடுப்பாங்க, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்டாஃப் எடுப்பாங்க. காலையிலையும் நைட்டு நான் வந்து எடுத்து பேசுவது உண்டு, ஒன்றும் தவறு கிடையாது. நாங்கள் வரைபடம் அமைக்கிறதுக்கு குழிப்பொருத்தம் பார்த்து, குழிப்பொருத்தம்ங்கிறது அடியன் ஆல்ரெடி ஒவ்வொரு பிளான் பேசும்போதும் பொருத்தம் 11 வகையான பொருத்தம்னு சொல்லுவோம். ஸோ அந்த பொருத்தத்தை பார்த்து ஜாதகம் பார்ப்போம். கணவன் மனைவி ஜாதகம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் இல்லைன்னா கண்டிப்பாக அது தப்புங்க. ஸோ ஜாதகம் இருந்து ஒரு வீட்டினுடைய அமைப்பு, உங்களுக்கு வாய்க்கால் இருக்கணும், இல்லை நீரோடை இருக்கணும், உங்கள் ஜாதகத்துக்கு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும், பார்க் இருக்கணும், கவர்மெண்ட் பில்டிங் இருக்கணும், அயன் பண்ணுறவர் இருக்கணும், எழுத்தாப்பில் வந்து ஒரு கார் கம்பெனி இருக்கணும். இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் ஏற்கனவே நீங்கள் பிறக்கும்போது இதெல்லாம் இருக்குது. அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இதெல்லாம் இருக்கான்னு கேட்குறோம். ஆம், ஓகே, அதைத்தான் ஜாதகம் பார்க்கணும். கார்னர் 4 மூலையும் தெளிவுபட வரைபடம் அமைக்கிறோம். இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் சரியாக இருக்கணும். அதன்படி நாங்கள் வரைபடம் அமைக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் எங்கள்கிட்ட வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். சீர்திருத்தம் அப்படின்னா பிளானை வந்து கரெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம். இதுலேயே இதுக்கு சார்ஜ் இருக்குங்க. நீங்கள் என்ன சார் யூடியூப்பில் பேசுகிறீங்க, இப்போ காசு கேட்குறீங்க, இப்படி ஒருத்தவரும் கேட்குறாங்க. அப்புறம் 5Gங்கிறது ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டி டேங்க், வாட்டர் டேங்க், இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு உங்கள் பிளானை நாங்கள் போடும்போது ஒரு 100 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுவோம். பிளான் கரெக்ஷன் பண்ணணும்னாலும் 100 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுவோம். அதெல்லாம் சேர்த்து தான் பண்ணுறோம். வரைபடம் தேவைப்படுறவங்க 9952167006ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க. யாருமே சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்ருக்கிறீங்க. அடுத்த ஃபோனை வாங்கி கூட வந்து லிங்கம் வாசோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு வந்து ஒன்று நிச்சயமாக இரவுக்குள் வந்து சேரும். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். சிவாய நமக.